ஏற்கனவே சொன்னல இது சரிப்பட்டு வராதுன்னு கேட்டியா? என்னமா பெரிய இவன் மாதிரி நீங்க வந்தா மட்டும் போதும், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னா இப்ப அசிங்கப்பட்டு வந்ததுதானே மிச்சம். அந்த குடும்பத்தை பார்த்த உடனே நினைச்சேன்டா, அவன் ஒவ்வொரு மார்க்கமா இருக்கானுங்க. குடும்பம் அது ஐவசம் இன்னும் கைக்கு வரல, அதுக்குள்ள வந்து நிச்சயத்துக்கு தேதி குடிச்சிட்டு என்ன ஜென்மங்கடா இவனு எல்லாம். எனக்கு அப்பவே தப்பா பட்டுச்சுல. நான் உன்ட்ட சொன்னா நீ என்ன மதிச்சியா? அவன் பேச்ச கேட்டு தட்ட தூக்கிட்டு போனா அந்த பொண்ணு என்னடான்னா என் பூச கூட வாழ போறான்னு அசால்ட்டா சொல்ல. அப்ப என்ன கர்மாந்திரத்துக்கு இங்க வந்து நிச்சயத்துக்கு நான் குடிச்சிட்டு போனானுங்க. புரோக்கர் பண்ணாட மட்டும் என் கண்ணுல கிடைக்கிட்ட அவனை வெட்டி போடுறவன் என்ன வேலை பண்ணிருக்கான்? இந்த லட்சணத்துல என் நொண்ணனை அந்த கஸ்தூரியா எல்லாத்தையும் கூட்டு போய் அவமானப்பட்டு வந்ததுதான் மிச்சம். இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து ஊர் பூரா டபர் அடிப்பாங்க. சந்தி சிரிக்க அண்ணன் தங்கச்சி வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இத சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நல்லா கூத்து கட்டி அடிக்கிறீங்கடா, கூத்து கட்டி அடிக்கிறீங்க. போதும் நிறுத்துறீங்களா? ஊர் பேசுறதெல்லாம் நமக்கு என்ன புதுசா? இது வரைக்கும் ஊர் நம்மள பேசாததா? என்ன புதுசா அவமானப்படுற மாதிரி பேசுறீங்க? நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். நான் போகாம இங்கே உட்கார போறேன். பண்ண முதுக்கு போதான் போறேன். ஆள பேசுறான் பேச்சு நல்லா பண்ணி வச்சிருக்கானுங்க. ஏய் நீ என்னடா இன்னும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? போடா போ, வீட்டுக்கு போ. இவனை கூட சேராத, இவனை எல்லாம் லூசு பசங்க, உன்னையும் கெடுத்து வச்சிருவானுங்க. என் வயசுக்கு இதெல்லாம் பேசக்கூடாதுதான். இருந்தாலும் அண்ணன்ற உரிமையில சொல்றேன், உனக்கு இந்த மாதிரி விஷயத்துல விவரம் பத்தலன்னு. எங்க 3 பேரையும் நீ நல்லா வளர்த்திருக்கன, ஆனா உன் கல்யாண விஷயத்துல உனக்கு முடிவெடுக்க தெரியலன்னு. எப்படி பாவம் மன்னிக்கிறது பாரு. தேவை அதெல்லாம் உனக்கு? அவங்க கிட்ட எத்தனை முறை கேட்டேன், நல்லா விசாரிச்சிட்டியா, நல்ல குடும்பமா, இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றியான்னு கேட்டேன்ல. எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். இதான் நீ பாத்து கிழிச்ச லட்சணமான. புரோக்கர் 1000 சொல்லுவானே, அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு நம்ம கிட்ட இருந்து கமிஷன் வாங்கணும். அதுக்காக 1000 பொய் இல்ல 10,000 பொய் கூட சொல்லுவான். அவன் சொல்றதெல்லாம் உண்மை நம்பிடுவே நீ? இப்படி யாரு